தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. ஆனா பஸ் எல்லாம் வந்து சொல்லப்போனா உண்மையாவே வந்து முக்கியம் தான். ஏன்னா வந்து நாங்களும் இருக்கிறது வந்து கிராமத்து சைடுனால டைமிங் தான் பஸ்ஸு. நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். இல்லை என் தேவைக்கே நான் நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணி போயிருக்கிறேன். சில டைம்ல காசு இல்லாமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நிஜமா. நான் அதான் சொல்றேனே, எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளோ திட்டம் இருக்குதா அப்படின்னு. எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. என் கூட இருக்கிறவங்க சொல்லும் போது தான் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா 2026ல திமுக தான் வந்து வரணும். வருவார், அவர் தான் கண்டிப்பாக வருவார். இது இன்றைய என்டர்டெயின்மெண்ட். தினம் ஸ்டாலின் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இன்றைய என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பார்த்தீங்களா, இந்த பெண் யார் தெரியுமா? இவங்க சில நாட்களுக்கு முன்னர் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது தெரியுமா? அந்த நிகழ்ச்சியில் வந்த ஈழத்து பெண் என்கிற அந்த கெட்டப்பில் வந்தவங்க தான் இவங்க. ஸ்டாலின் சார், உங்களை பார்த்து நான் க க உங்களை உங்களை அப்படியே பார்த்து நான் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வருவாங்க தெரியுமா? அப்படி மேடையிலேருந்து ஓடி வந்து அப்படி ஒரு 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 பயங்கர ஒரு ஒரு உற்சாகத்துடன் ஓடி வந்து அப்படியே ஸ்டாலினை இது தழுவுவதற்காக வருவாங்க தெரியுமா? அந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாச பிணைப்பில் இருப்பாங்க தெரியுமா? அந்த பாச பிணைப்பு பெண்மணி தான் இந்த பெண்மணி. சரி, ஈழ பெண்மணி எப்படி ஹாஸ்டல் பெண்மணியாக மாறினாங்கன்னு கேட்குறீங்களா? அதுதான் கருணாநிதித்தனம்.